செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ண அந்த கௌதம் பேசிட்டு இருக்கேன். 6th தமிழுக்கான அஃபீஷியல் ஆஃபில் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் பேர் அது வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமைக்கும் பாருங்கள். அப்படியே நான் சொல்ல இந்த கொஸ்டின் அப்படியே பாருங்கள் நீங்களும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு தானே பாருங்கள், சரியான தேர்ந்தெடுத்துங்க அப்படியே பாருங்கள். ஸோ பார்த்துட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. இன்னமும் நியூ சப்ஸ்கிரைபர். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆலில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. ஓகேவா? அதில் தான் உங்களுக்கான அடுத்தடுத்த பிடிஎஃப் லீவ் அப்டேட் எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு அதில் தான் வரும். ஓகேவா? கீழே டிஸ்கிரிப்ஷன் காமர்ஸ் லிங்க்ஸ் இருக்குது. ஸோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிட்டு கூட அந்த வீடியோ நீங்கள் பொறுமையாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பாருங்கள், 5 ஒன் வேர்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இடமெல்லாம் என்றும் சொல்லை பிரித்து எழுது கிடைப்பது டேஸு. நாம் டேஸ் சொல்படி நடக்க வேண்டும். பேரிடம் நான் டேஸ் பேசுவேன். வாழை கூட்டல் இலை என்பதனை சேர்த்து எழுதி கிடைக்கும் சொல் நிலையான செல்வம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கும். சிம்பிளாக தான் இருக்கும், நீங்கள் கஷ்டமான மாதிரி எதுவும் இருக்காது. ஓகேவா? நான் இருக்கேன் உங்களுக்கு சப்போர்ட்டாக, கௌதம் மீடியா. ஓகேவா? கோழித்தீர்த்தை நிரப்புக. காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் டேஸ் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ பழையன கழித்தாலும் டேஸ் புகுதாது அப்படின்னு கேட்குறாங்க. பழைய டேஸ் புகுதாலும். ஓகேவா? ஸோ சொற்றொடரில் அமைத்து எழுதுக. ஏற்றுமதி, பொங்கல், சீருடை. அடுத்து பொறுத்துக்க பாருங்கள். விடிவெள்ளி, மணல், புயல், பனிமூட்டம், கட்டுமரம். இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் தெரிஞ்சால் ஈஸியாக எல்லாம் புக் பேக் தான் இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் படித்த தரமாக தான் இருக்கும். ஓகேவா? சிம்பிளாக தான் இருக்கும். அடுத்து 2 மார்க் பாருங்கள். 14, 17, 12, 19, 20, 21. நாம் எதை நம்பி வாழக்கூடாது. கண்மணிய கண்ணுரங்கு பாடலில் இடம்பெற்றுள்ள 3 நாடுகள் யாவை? போகி பண்டிகை எதற்காக கொண்டாடப்படுகிறது? ஆக்கம் யாரிடம் வழிகட்டு செல்லும்? 4 நிலங்கள் என்பன யாவை? ஸோ சிறுவணிக பொருட்கள் யாவை? ஸோ இதான் உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸு. இதில் வந்து நீங்கள் 4 எழுதுனா போதுமானது. அடுத்து மனப்பாட பகுதியும் திருக்குறளும் உங்களுக்கு 22, 23. மனப்பாட பகுதி 4 மார்க்கு, திருக்குறள் 2 மார்க்கு. ஸோ அதெல்லாம் படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. மன்னனும் என தொடங்கும் மூதுரை பாடல். ஓகேவா? அப்புறம் மோப்பா குலையும் என்னும் குரலினை அடிப்படாமல் எழுதுக அப்படின்னு குரல் இருக்கா? என்ன புதுசாக இருக்குது, இப்போ தான் கேள்விப்படுறேன் நான். ஸோ அடுத்து பாருங்கள், இந்த 3ல் 2 எழுதுனா போதுமானது. அது கீழே பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின்ஸ். அந்த 5ல் 3 எழுதுனா போதுமானது. காமராஜனின் கல்வி பணிகள் குறித்து எழுதுக. ஸோ பாருங்கள் அப்படியே. அப்புறம் 5 மார்க்ஸ் பாருங்கள். 33, 32, 33, 34, 35. அதில் 2ல் ஒவ்வொன்று எழுதுனா போதுமானது. ஓகேவா? 4ல் 2 ஒவ்வொன்று எழுதுனா போதுமானது. மொத்தம் 2 எழுதணும். ஓகேவா? 5 மார்க்ஸு. அடுத்து பாருங்கள், உங்களுக்கான கடைசியாக கிராமர் 2 மார்க்ஸ் மாதிரி. ஓகேவா? ஒவ்வொன்றுக்கும் 2 மார்க்கு, டோட்டலாக 8 மார்க்கு. ஸோ தெளிவாக பாருங்கள். வேறு எதாவது உங்களுக்கு புரியலன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மற்றும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்மளுடைய கௌதம் மீடியா 2.0 சேனலில் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க. நியூ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆலில் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லா ஸ்டடிமெண்ட்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே மை டியர் செல்லக்குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன். விஷ் த வெரி ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஓகேங்களா? ஓகே செல்லக்குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.